ஆன்மீக தலைநகரமாக போற்றப்படும் புனித தலம் காசி என்று பரவலாக அழைக்கப்படும் வாரணாசி பாரதத்தில் நீண்ட நெடிய வரலாற்றில் அதன் பண்பாட்டு மையமாக தொன்று தொட்டு திகழும் காசியில் நால்வர் தேவாரமும் கபீர்தாசரின் பரவசமூட்டும் பக்தி பாடல்களும் ஒருங்கே ஒலிக்கும். இஸ்லாமியராக இருந்தாலும் அதிகாலையில் காசி விஸ்வநாதரை தனது ஷெனாய் வாத்தியத்தில் பூபாலம் வாசித்து துயிலெழுப்பும் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் வாழ்ந்த இடம். இப்புண்ணிய தலத்தில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் காசிக்கும் நமது தமிழ்நாட்டுக்கும் இடையேயான வரலாற்று பந்தத்தை கொண்டாடும் திருவிழாவாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து 4வது ஆண்டாக இங்கே காசி தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது. கடந்த 2022 ஆசாதிக்கா அம்ருத் மகா உற்சவ் என்று நாம் கொண்டாடிய பாரத விடுதலையின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது 1வது காசி தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டது. அப்போது முதல் இந்நிகழ்வு தேசிய நல்லிணக்கத்துக்கான ஒரு முக்கிய நிகழ்வாக, கங்கையின் கலாச்சாரமும் காவிரியின் பண்பாடும் கைகோர்க்கும் விழாவாக, வடக்கும் தெற்கும் அதன் பொது பாரம்பரியத்தின் வழியிணைத்து கொண்டாடும் நிகழ்வாக உருவெடுத்திருக்கிறது. இது மகாகவி பாரதியார் கண்ட கனவு. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று ஒருங்கிணைந்த ஒற்றுமையான உறுதியான இந்தியாவை உருவாக்க வழிவகுக்கும் விழாவாக காசி தமிழ் சங்கமம் விழா அமைந்துள்ளது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், தேமதூர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று மகாகவி பாரதி விரும்பிய வண்ணம் தேமதூர தமிழோசை காசி பெருநகரம் முழுவதும் ஒலிக்க இருப்பது உள்ளபடியே தமிழர் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய நிகழ்வாகும்.